சர்நேர்களை நாங்கள் அந்த பத்திரிகைகளுடைய போக்கு அல்லது பத்திரிகையாளர்களுடைய ஊடகவியலாளருடைய தன்மைகள் தொடர்பாக பேசிக்கொண்டிருந்த பொழுது எங்களுக்கே அந்த நேரம் போன தெரியாமல் இந்த நிகழ்ச்சியினுடைய நேரத்தை மிக அதாவது இது நப்பண்ண முடிஞ்ச மாதிரி இருந்தது, முடிந்து விட்டது. இருந்தாலும் நாங்கள் ஏற்கனவே முதலில் அவர் சொன்னது போல், அதாவது பத்திரிகையாளர்கள் என்று சொன்னால் அதற்கு எந்த கல்வி தகுதியுமே ஒரு பத்திரிகையும் எதிர்பார்ப்பதாக நான் நினைக்கல. இப்போ சிலவில் பத்திரிகையாளர் தேவை என்று சொல்லிக்க ஓஎல் பாஸ் பண்ணிருக்கணும், ஏஎல் பாஸ் பண்ணியிருக்கணும் என்று கேட்கலாம். ஆனால் அந்த காலத்தில் நான் என்னுடைய 17வது வயதில் நான் வெளிநாட்டில் போய்க்க ஆசிரியர்கிட்ட போய் சந்தித்து அப்ளிகேஷனை கொடுத்தோன்னா அவர் ஒன்றும் பார்க்கல, படித்து பார்க்கல தெரியுமா, அவர் படித்தே பார்க்கல, அப்படியே வாங்கி தூக்கி மெஸ்ஸில் வச்சுட்டு சொன்னார், யாழ்ப்பாணம் வீரசிங்கம்ல ஒரு நாடகம் நடக்குது, நீ போய் பார்த்துட்டு வந்து எழுதித்தாருமன். நான் அங்கே போனேன். அந்த ஒரு நாடகம் மாப்பிள்ளதை எனக்கு அது முதலாவது நாடகம் இப்போயும் எனக்கு இருக்குது, மாப்பிள்ளதை வேண்ட ஒரு நாடகம். அதை இப்போ நாடகத்தை பார்த்துட்டு நான் ஒரு நாடகத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்புண்டு, அது விமர்சனம் பண்ணி சொல்லலைன்னா அது விமர்சிக்கிற அளவுக்கு அது நாடகம் இல்லை, அது ஒரு 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 ரொம்ப சுப்பாத்தி நாடகம். அது அப்போ அது அங்கே என்ன நடந்துட்டு பார்த்து அப்படியே வந்து எழுதி கொடுத்தேன். அவர் சொன்னார், நீங்கள் அப்பாயிண்டட் விளங்கு தானே. நான் வேலை செய்தேன் 3 மாதம். அப்போ முதல்ல எனக்கு பயிற்சி பத்திரிகையாளர் தான் எனக்கு ஒரு லெட்டர் இருந்தாங்க. 3 மாதத்தில் இருந்தாங்க, நான் யூ ஓகே நான் யூ அப்பாயிண்டட் சப்பேரித்தேன். 3 மாதத்தில் நான் சப்பேரிட் ஆகிட்டேன். அப்போ எந்த கல்வி தகுதி என்னென்று ஆசிரியருக்கு நான் இருக்கும் வரைக்கும் இருக்கும்போது தெரியாது. அது வந்து நீங்க சொல்றது பேப்பர் குவாலிஃபிகேஷனை தானே சொல்றீங்க, அது தேவை. அதுதான் நான் சொல்றேன். அதாவது வந்து ஒரு சமுதாயத்தை நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு கிட்டடியில் ஒரு நோயல் நடேசன் என்னோட நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் ஆஸ்திரேலியாவிலேருந்து. அவர்கிட்ட தீவு 70 வீடு அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் அவரை பார்க்க போனாங்க. அவர் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டு அப்படின்னு பார்க்க அவர் அதுக்கு பிறகு சொன்னார், நாங்கள் ஒரு அனதீவில் ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் கனடாவிலேருந்து சொல்லியிருக்கிறான், ஒரு கம்ப்யூட்டர் கொஞ்சத்தை வாங்கி அந்த கிராமத்தில் கொடுக்கணும். அங்கே அதாவது அனலதி வந்த அந்த ஒரு கிராமத்துக்கு படிகளுக்கு கம்ப்யூட்டரை படிப்பிக்கணும். நான் ஒரு 6 கம்ப்யூட்டர் வாங்கி தரேன், நீங்கள் அதை போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏற்பாடு செய்து கொடுத்துட்டு வாங்கணும், கொடுக்குறதுக்கு ஏற்பாடு செய்து வாங்கணும். அப்போ அவரே அங்கே கனடா இருந்து சொன்னார், அங்கே வந்து பழனி நடராஜா பழனி என்ற ஒரு ஒருத்தர் இருக்கிறார், நீங்கள் அவரை போய் சந்திச்சிங்கன்னால் அவர் உங்களுக்கு அங்கே தேவையான ஏற்பதெல்லாம் செய்வார். அப்போ நாங்கள் போய் அனதியில் இறங்கி பழனி நடராஜாண்டவரை தேடி ஒரு லேண்ட் மாஸ்டர் பிடிச்சின்னா அவரை விட்டு இறங்கிட்டோம். அவர் ஒரு விவசாயி, சும்மா ஒரு வெள்ளை 4 முளை சால்வியோடு இருக்கிறார். எங்களோட உடனே கொண்டு போய் இந்த இருந்து அனதியை பற்றி கேட்க துவங்கினார். அவர் கதைச்சு என்று கேட்க இடையில நான் மறைஞ்சு கேட்டேன், ஐயா நீங்கள் இவ்வளவு படிச்சிருக்கீங்கள. அவர் ஒரு அந்த அனலதி கிராமத்தை பற்றி அவர் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் கூட அவ்வளவு அழகாக அந்த கிராமத்தை பற்றி சொல்லுவாரோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்துச்சு. அப்போ அதெல்லாம் நான் அவரோட கேட்ட அவசியம், தம்பி நான் 5ஆம் வகுப்பு தான் படித்தேன். நான் என்னால் உண்மையில் நம்ப முடியல. அந்த ஆள் அங்கே எத்தனை பரப்பு நெற்காணி இருக்குது, அதுக்கு என்ன தேவை, அதை எவ்வளவு செய்கிறோம், எவ்வளவு வருது, எவ்வளவு சகல, அதாவது கல்வி பள்ளிக்கூடத்தில் போய் நீங்கள் படித்து எடுத்த சர்டிஃபிகேட் தேவை என்று நினைக்கல. நான் இந்த சமுதாயத்தை திருத்துறதுக்கு அதை விட இப்ப சர்டிஃபிகேட்டோட பத்திரிகையாளர் தான் கூட பத்திரிகைகள் வேலைறாங்க. ஆகவே இந்த பத்திரிகையாளர்கள் உண்மையை எழுதினாலே மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெடி வரும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது நடக்கிறது உண்மையாக எழுதுங்கள். அதாவது அடிக்கடி அதாவது எங்கட ருசாங்கன்ற ஒரு ருசாங்கன்ற மேகசின் சிகரம் ஒரு மேகசின்ல ஒரு கட்டுரை ஒன்று பார்த்தேன் நான். அது எனக்கு எங்க போனாலும் அதை சொல்லணும்ன்ற ஒரு இது வந்து, அதாவது யாழ்ப்பாணத்து அதாவது ஒரு தண்ணி போத்தல் இருக்கு மேசையில், ஒரு தண்ணி போத்தல் இருக்கு, அதுல முக்காவாசி தண்ணி இருக்குது, காவாசி இல்லை. அதாவது ரங்கன்ற மேசையில் ஒரு தண்ணி போத்தல் இருக்குது, அதில் முக்காவாசி இருக்குது, காவாசி இருக்குது. அந்த தண்ணி போத்தில் காவாசியை ரங்கன் குடிச்சிட்டு வச்சிருக்கிறார் செய்திதான். ஆனால் அதுக்குள்ள முக்காவாசி தண்ணி இருக்குது என்றது செய்திதான், காவாசி இல்லை என்றது செய்திதான், ரெண்டும் செய்திதான். ஆனால் நாங்கள் எப்பயும் முக்காவாசி தண்ணி இருக்குது என்றதை எழுதுவோம். அதுக்குள்ள காவாசி இல்லை என்ற மாத்திரம் எழுதாதீங்க. அது காவாசி இல்லை என்றது இல்லை என்றது எனக்கு மைண்டில் படுமை ஒழிய அதுக்குள்ள முக்காவாசி இருக்கும்ன்றது எனக்கு பிரதான மைண்டுக்கு வராது. நான் ரெண்டும் செய்திதான், நீங்க சொல்றது ரெண்டும் செய்திதான், ரெண்டும் சரிதான்.
ஒரு விஷயம் தான். அதாவது காவாசி இருக்கின்றதும் இல்லைன்றதும் சரிதான், சரிதான். அதே மாதிரி முக்காவாசி இருக்கின்றதும் சரிதான். ஆனால் நாங்கள் எப்பயும் முக்காவாசி இருக்குது என்ற நல்ல விஷயத்தை சொல்லுவோம். இல்லாததை பற்றி கதைக்காம விட்டாலே நான் நினைக்கிறேன் எங்களோட இந்த பத்திரிகையாளர்கள் செய்கிற ஒரு இந்த சமூகத்துக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவை இந்த நிகழ்ச்சியோடு இப்போ உங்களுக்கு ஒரு காய்ச்சல் ஒரு தலையிடி என்று சொன்னால் என்னாலையும் எனக்கும் காய்ச்சல் தலையிடி வந்த அனுபவம் 10 தடவை மருத்துவரிடம் சென்றிருப்பேன். நானும் மருந்து தருவேன். சில வேளை மாறும். ஆனால் ஒரு தொழில்முறையான மருத்துவரிடம் எப்பொழுது செல்வீர்கள்? உங்களிடம் பல வருத்தங்கள் இருக்கிற பொழுது அவர்கள் உரிய பரிசோதனைகளை செய்து உரிய வகையில் நோயை கண்டுபிடித்து மருத்துவம் செய்ய வேண்டும். அவ்வாறான ஒரு கட்டத்தில் இந்த சமூகம் இருக்கிறது. ஆகவே தொழில்முறை அந்த ஊடகவியலாளனுக்கு ஒரு தொழில்முறையான அறிவு தேவை. அதை அவன் தன் சுய கற்றல் மூலம் தேடிக்கொள்வது என்பது அது சில விதிவிலக்குகள் இருக்கின்றன, சில எக்ஸெப்ஷனல் கேசஸ் இருக்குது. இவர் சொன்னது போல காமராஜர் போல நிறைந்த கல்வி. ஆனால் ஒரு சட்டத்தரணிக்கோ ஒரு மருத்துவருக்கோ தொழில்முறையான கற்கை அவசியம் என்பது போல ஊடகவியலாளர் தொழில்முறை கல்வி. அதாவது நீங்க ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ளணும், அதாவது ஊடகவியலாளர் கல்வி அறிவு வேணும், ஊடகத்தை பற்றி அறியணும். ஆனா அதாவது ஒரு நான் ஊடகவியலாளனா வரணும்னு நினைச்சது எனக்கு ஊடகவியலாளனோட ஒரு ஈடுபாடு தானே விளங்குதானே. இன்னொன்று நீங்க சொன்ன சரி, உங்க இப்ப இருந்து இந்த நஞ்சு காக்கிற முழு பேரும் சர்டிபிகேட்டோட இருக்கிறாங்க. ஊடகவியலாளர் தர்மம் இருந்து நான் எனக்கு ஒரு ஊடகவியலாளர் ஆசை இருந்தபடியே தான் நான் ஊடகவியலாளர். அந்த ஆசை இருக்கிறன்ற ஆசை ஒன்றே காணும். அதாவது நீர் உம்மோட முதலாளிக்கு இது இப்படி எழுதினா தான் பிடிக்கும் என்றதுக்காக பொய் எழுதக்கூடாது. திரு ரங்கன் சொன்ன கருத்து இப்பொழுது இருந்து நஞ்சு கக்குகிறவர்கள் ஒரு முறைப்படியாக கற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று அண்மையிலே பேராசிரியர் அரசு ஊடகத்தை சொல்லியிருந்தார். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த கருத்தை. இங்கிருந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் டென்மார்க் அரசாங்கம் ஒரு யுனெஸ்கோ ஃபண்டிங்கில் இங்கிருந்து நிறைய ஊடகவியலாளர்கள் இந்தியாவுக்கு சென்று பயிற்றப்படுகிறார்கள். சென்னை பல்கலைக்கழகத்திலே கூட அவ்வாறான பயிற்சிகள் நடைபெற்றன. அண்மையிலே பேராசிரியர் அரசு எங்களுடைய ஊடக வளங்கள் பயிற்சி நிலையத்திலே ஊடகவியலாளர்களையும் ஊடக மாணவர்களையும் சந்தித்த பொழுது அவர் ஒரு நீண்ட உரையாற்றுகை, நீண்ட விரிவுரை கூடாக தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் என்பன நேரடியாக ஒரு சாதாரண கொச்சை தமிழிலே சொல்வதாக இருந்தால் வெறும் பம்மாத்து, தமிழ்நாட்டின் ஊடகத்துறை என்பதை வெறும் பம்மாத்து என்றார். அவர் ஊடகத்துறை மாதிரி சொல்லல, அவர் அரசியல்வாதிகளே சேர்த்து சொன்னார். அப்பொழுது நாங்கள் கேட்டோம், சரி நீங்கள் தானே ஊடகவியலாளர்களை உருவாக்குகிறீர்கள், உங்களை நம்பி இங்கிருந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து ஊடகவியலாளர்கள் அங்கே பயின்று திரும்பி பட்ட படிப்புகளோடு டிப்ளோமாக்களோடு வந்து சேர்கிறார்கள். அவ்வாறானால் நீங்கள் சொல்கிறீர்கள் உங்களுடைய தளத்திலேயே தமிழ்நாட்டிலேயே உங்களுடைய ஊடகத்துறையை திருத்த முடியாத அளவான பயிற்சிகளை முடியாத அளவுக்கு திருத்த முடியாத ஒரு வகையிலே இல்ல திருத்த முடியாத அவநம்பிக்கைகளோடு பயிற்சியை கொடுக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது பேராசிரியர் அரசு இலகுவாக சொன்னார், இது நாங்கள் அந்த சோப் டேப்லெட் போல கட்டி கட்டியாக உருவாக்கி ஊடகவியலாளர்களை விடுகிறோம். அவருடைய அந்த மறைமுக கருத்து, சில சோப் பட்டு துணியை கழுவும், சில சோப் காலை கழுவும், சில சோப் எதை கழுவும் என்றும் சொல்ல முடியாது. அவர் அதை சொல்லவில்லை, நான் நினைக்கிறேன் அவர் அப்படி சொல்ல வந்தார் தெரியாது. எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. ஒரு தமிழ் இலக்கியத்துறை மிக ஊடக அனுபவம், தமிழ்நாட்டினுடைய அரசியல் தளத்திலே மிகுந்த அனுபவம் உள்ள முதிர்ச்சியான ஒரு பேராசிரியர் தாங்கள் சோப் கட்டிகள் போல ஊடகவியலாளர்களை படிப்பித்து தள்ளுகிறோம். அதாவது ஊடகவியலாளர்கள் படித்து, அதான் நீர் சொன்ன சமுதாயத்தை கட்டியமைக்கின்ற இந்த ஒரு பாரிய ஒரு பணி ஒன்று நாங்கள் செய்ய வேண்டி இருக்குது. எங்களோட போராட்டத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்புறதுக்கும் அதெல்லாம் வேண்டாம். நாமல் அதை பற்றி வகுப்படுத்த வேண்டிய தேவையில்லை. நாங்கள் சொல்ல வாரது இந்த ஊடகவியலாளர்கள் யாழ்ப்பாணத்தில் நடக்கிற செய்திகளை உண்மையாக எழுதுங்க கொண்டால். அதாவது யாழ்ப்பாணத்தில் முதல் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க அமரர் KC தங்கராஜா அவர்கள் முடிவெடுத்த பிறகு எல்லாம் பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்து போட்டு அவர் நம்புகின்ற யோகர் சுவாமிகிட்ட போனார் அவரோட ஆசி பெறுறதுக்கு. உங்களுக்கு அது எல்லாருக்கும் தெரியுமோ தெரியல. அப்போ யோகர் சுவாமிகள் ஒரு 2 வசனத்தில் அவருக்கு ஆசி வழங்கினார். அதாவது இயேசுவார்கள் எரிப்பார்கள், அஞ்ச வேண்டாம், உண்மையாய் எழுதுங்கள், இதுதான் அவர் சொன்னது. அந்த வசனத்தை நான் யோசுவாமி இல்லை, யோகர் சுவாமி சொன்ன அந்த வசனத்தை மீண்டும் ஞாபகப்படுத்தி நிச்சயமாக இனிமேலாவது, அதாவது இயேசுவர்கள் ஏசட்டும்,
எரிபொருள் இருக்கட்டும், நீங்கள் உண்மையை உண்மையாக எழுதினால் அதுவே நாங்கள் போரால் பாதிக்கப்பட்ட சமுதாயத்தை கட்டி வளர்க்கின்ற ஒரு பாரிய பொறுப்பு இந்த சமுதாயத்துக்கு இருக்கென்று நண்பர் சொன்னது போல அந்த பாரிய பொறுப்பிலே நீங்களும் ஒரு கல்லை போட்ட திருப்தியை நீங்கள் நிச்சயமாக பெறலாம் என்று கூறி நிகழ்ச்சி முடிக்கிறது. ஒரு சொல்லு நான் இந்த சமூக பொறுப்பண்டு நாங்கள் அந்த சொன்னோன்னே இப்போ சில ஊடகவியலாளர் சொன்னார், நான் சார்ந்த சமூகம் தமிழ் சமூகம், அப்போ தமிழ் சமூகத்துக்கு சார்பான செய்தின்னா இனவாத செய்திகள் நினைக்கிறார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, ஊடகவியலாளருக்கு என்னுடைய கோரிக்கை, உங்களோட பேப்பரை ஒருதன் 20-25 ரூபா 10 ரூபா 15 ரூபாக்கு வேண்டான். ஏன் வேண்டான்? தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு. அதை நீங்கள் சரியாக சொல்லணும். அதாவது யாழ்ப்பாணத்தில் இருந்து ஈழநாடு வந்த ஆரம்ப காலங்களில் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஈழநாடு பிரசுரிக்காமல் விட்டு அது உண்மையான ஒரு சம்பவம், நாங்கள் ஏதாவது செய்தியை தவற விட்டிருந்தால் அந்த செய்தி வீரகேசரியில் வந்தால், வீரேசரில் வந்து அது ஈழ்நாட்டில் வரவில்லை என்றால் யாழ்ப்பாணத்தில் அந்த சம்பவம் நடந்தது என்றதை மக்கள் நம்ப மாட்டார்கள். ஈழ்நாட்டில் வந்தால் பிறகு தான் நம்புவார்கள். அந்தளவுக்கு ஒரு காலத்தில் நாங்கள் பத்திரிகைகளூடாக மக்களை நம்ப வைத்திருந்தோம். அந்த ஒரு நம்பிக்கையை ஊடகங்கள் பெற வேண்டும், யாழ்ப்பாண மக்களிடம் மீண்டும் பெற வேண்டும் என்கின்ற எங்களுடைய விருப்பத்தை முன்வைத்து இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த முற்றத்து அரசியல் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். வணக்கம்.